விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். கூடுதல் தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதாவது மனு தாக்கலுக்கான கடைசி நாள் 21ஆம் தேதியாகும். இந்நிலையில் தான் திமுக சார்பில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அந்நியர் சிவா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் சந்திரசேகரன் தான் இந்த மனு தாக்கல் செய்வதற்காக வந்துள்ளனர். அவருடன் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர் பொன்முடி மற்றும் எம்பி ஜெகத் ரட்சகன், மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி மற்றும் விழுப்புரம் விசிக எம்பி ரவிக்குமார் உள்ளிட்டோரும் உடன் வந்துள்ளனர். தற்போது இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவர்கள் அங்கு விக்கிரவாண்டியினுடைய திமுக தேர்தல் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கிருந்து திறந்த கூட்டணி கட்சி நிர்வாகியிடம் ஊர்வலமாக வந்தனர். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த ஊர்வலமானது தேர்தல் நடக்கும் அலுவலகம் வந்தடைந்து தற்போது மனு தாக்கல் செய்வதற்காக அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அந்த அறையில் அமர்ந்திருக்கும் காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், தற்போது திமுக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். வேறு கட்சிகளைச் சேர்ந்த யாராவது வேட்பாளர்கள் இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்களா? சுயேட்சைகள் யாராவது போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இதுவரை பார்த்தீங்கன்னா 7 சுயேட்சை வேட்பாளர்கள் ஏற்கனவே மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில தான் தற்போது 8வது நபராக திமுக வேட்பாளர் திரு அந்நியூர் சிவா அவர்கள் தற்போது அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அதன் பின்னர் இன்றைய இரு சுயேட்சை வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்வதற்காக இந்த அலுவலகத்தில் வருகை தந்து இங்கே காத்திருக்கும் நிலையும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்துதான் இன்று மாலை 2 மணிக்கு சரியாக 2 மணி அளவில் இந்த தொகுதியில பாமக சார்பில், அதாவது பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பனையபுரத்தை சேர்ந்த அன்புமணி அவர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். அவருடன் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் அந்த வேட்புமனு தாக்கலின் போது வர உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.